அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீப காலத்திற்கு முன்னால் சகோதர் பிஜே அவர்கள் அதிராம்பட்டினத்தில் ஜும்மா உரை நிகழ்த்தினார்கள். அதிலே சில விஷயங்கள் தொடர்பாக பேசுகிற பொழுது தாத்து அன்வாத் என்கிற மரத்தினுடைய ஹதீஸ் தொடர்பாக பேசினார்கள். அந்த ஹதீஸிலே பல விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் கவனமாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவை கொடுப்பதற்கும் சில விஷயங்களை சொன்னார்கள். இது தொடர்பாக பேசி முடித்ததற்கு பின்னால் முகநூலில் பலவிதமான சர்ச்சைகள், குழப்பங்கள் கிளம்புகிறது. என்ன கிளம்புகிறது என்று கேட்டால், பிஜே அவர்கள் தாத்து அன்வாத்தை பற்றி பேசுகிற பொழுது, அந்த மரம் தொடர்பான விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு பாடம் படித்தவர்கள், பாடத்தை கற்றவர்கள், பழைய சஹாபாக்கள் என்று பிஜே சொல்லிவிட்டார், இவர் புதிய சஹாபிதான் சொல்லி பலவிதமான விமர்சனங்களை கிளப்புறாங்க. இப்படி கிளப்புனதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு சொன்னா, சகோதரர் பிஜே அவர்கள் அது குறித்த விளக்கங்களை ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நேரலையிலே என்ன செய்கிறார்கள், பதிலளிக்கிறார்கள். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவர் தான், அதுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவான முறையில் ஆதாரங்களை கொடுக்கிறாங்க. இப்படி கொடுத்ததுக்கு பின்னால இவர் என்ன செய்யறார், அப்பாஸ் அலி அவர்கள் முகநூல்ல வந்துகிட்டு இல்ல இல்ல இவர் புதிதான முறையில இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர் தான், பிஜே சொல்வது தவறுன்னு சொல்லி பல்வேறு விதமான குழப்பங்களை சமூக வலைதளங்கள்ல அவர் பரப்பிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நாங்க பாக்குறோம். இதையெல்லாம் பார்த்துட்டு பிஜே அவங்ககிட்ட நாங்க சொல்றோம், இதை நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல, நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம், ஆய்வு செஞ்சு இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்க பேசிக்கிறோம் சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு மத்தியில் நாங்க என்ன செய்யறோம், இந்த பதிவை உங்களுக்கு தர்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள கொள்கை சொந்தங்களே, அப்பாஸ் அலி அவர்கள் அளித்திருக்கிற பதிலுக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக அடிப்படையாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நாம் விரும்புகிறோம். அப்பாஸ் அலி அவர்கள் தன்னுடைய பதிலை சொல்வதற்கு முன்பாக அவர் ஒரு முன்னுரையாக ஒரு செய்தியை சொல்கிறார். சகோதரர் பிஜே அவர்களுக்கு தொடர்ச்சியாகவே சஹாபாக்களை இழிவுபடுத்துவது, குறைவுபடுத்துவது, அறிவிலியாக்குவதே அவருடைய வேலையாக இருக்கிறது என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு தான் பதில் என்கிற பெயரில் சில உளறல்களை அவர் சொல்லியிருக்கிறார். முதலில் அப்படி சஹாபாக்களை குறைவுபடுத்த வேண்டும், அறிவிலியாக்க வேண்டும், அப்படி சஹாபாக்களை அவமதிப்பது சகோதரர் பிஜேயுடைய நிலையா அல்லது சஹாபாக்களை உயர்ந்து அவர் மதிக்கிறாரா என்பது குறித்து அப்பாஸ் அலி அவர்கள் அறியாத ஒன்றல்ல, அவர் அறிந்து இருந்தும் ஒரு தனிநபர் மீது உள்ள வெறுப்பு அவரை இப்படி இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி பேச வைத்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு தனி மனிதனின் மீது ஒரு குற்றச்சாட்டு என்று வந்துவிட்ட ஒரு காரணத்தினால் அவரை பற்றியும் நாம அடையாளப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, அவருக்கு எந்த விஷயத்தில் ஞானம் இல்லையோ, தெளிவில்லையோ, அந்த விஷயத்தில் எல்லாம் தலையிடக்கூடியவர் அவர். அவருக்கு ஒரு உதாரணத்தை நாம சொல்வதா இருந்தா, டிஎன்டிஜே மீது அவர்கள் பொருளாதார சம்பந்தமாக கணக்கு வழக்கை அவருடைய பொதுக்குழுவிலே காட்டினார்கள். அதில் உள்ள முரண்பாடுகள் குறித்து, அதில் உள்ள வரவு செலவுகள் குறித்து சகோதரர் பிஜே அவர்கள் கேள்வி எழுப்பினர். அப்பாஸ் அலி அவர்களுக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அப்பாஸ் அலி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகி கிடையாது, தாயி கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. சகோதரர் பிஜே அவர்கள் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் உள்ள மாநில நிர்வாகிகள் பதிலளிக்க வேண்டுமே தவிர இவர் அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வலிந்து போய் இவர் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் கடந்த காலங்களில் அவர்களோடு பழகி இருக்கிறேன், அப்படியெல்லாம் திருடக்கூடியவர்கள் கிடையாது என்ற ஒரு செய்தி உள்ள குணசீலர்கள் அவருடைய மன இச்சைக்கு ஒத்து வரவில்லை என்றால் ஏராளமான குற்றச்சாட்டு. இவர்கள் பல கோடிகளை திருடி விட்டார்கள். யாரு? டிஎன்டிஜே மேல. இவர்கள் 7.5 கோடியை திருடி விட்டார்கள். நாம் அவர்களோடு பழகிய வகையில நான் சொல்கிறேன், ஏன்னா அவர்களோடு நம்ம நெருங்கி பழகி இருக்கிறோம்.
இப்ப டிஎன்டிஜியில நிர்வாகிகளா இருக்கக்கூடிய சம்சுல்லுஹா, கோவை ரஹமத்துல்லா, டி ஃபாரூக், பல நிர்வாகிகள் இருக்கிறார்கள், எல்லோரும் நமக்கு தெரியும். அவர்கள் பிஜேவுடைய இந்த தவறான சிந்தனையினால் வழிகெடுக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் யாரும் தீய குணம் படைத்தவர்கள் கிடையாது. இந்த பொருளாதாரத்தை எல்லாம் மோசடி பண்ணணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், இந்த மாதிரியான திருடக்கூடிய மோசடியாளர்கள் அவர்கள் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பயபக்தி உள்ளவர்கள் தான், அறியாமல் இருப்பார்கள். நபிமொழிகள் மீது அந்த ஆள் ஏற்படுத்திய சந்தேகத்தை உண்மை என்று இவர் மேல் உள்ள நம்பிக்கையால் நம்பி வழிகட்டு போயிருக்கலாம், வழிகட்டில் இருக்கலாம், ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருக்கலாம், ஆனால் மோசடி செய்யக்கூடியவர்கள் கிடையாது. ஆனா இவருடைய தன்மை என்ன தெரியுமா? யாரு தனக்கு ஒத்து வராவிட்டாலும் உடனே இவன் பதவிக்காண்டி இருக்கிறான், இவன் காசுக்காண்டி இருக்கிறான், இவன் மோசடி செய்யக்கூடியவன், இப்படி பேசி எல்லோரையும் தீயவர்களாக காட்டுவதுதான் அவருடைய ஒரே லட்சியம். அல்லாஹ் தான் அவருக்கு நல்ல புத்தியை சொல்கிறார். அவர்களின் மீது அப்பாஸ் அலி மாத்திரமல்ல, சகோதரர் பிஜே அவர்களும் சரி, நாமளும் சரி, அந்த மாதிரியான ஒரு மதிப்பு கடந்த காலங்களில் வச்சிருந்தோம். அது அன்றைய உள்ள நிலைமை. தற்சமயத்தில் என்ன நிலைமை? ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட அவர்கள் காட்டிய கணக்கில் இருந்து உள்ள குளறுபடிகளை நாம காட்டியிருக்கிறோம். அப்ப பதில் சொல்ல வேண்டியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தானே தவிர, அந்த விஷயத்தில் ஞானம் இல்லாத, நிர்வாகியா இல்லாத, உறுப்பினரா இல்லாத அப்பாஸ் அலி அதற்கு பதில் சொல்லியிருக்க கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறேன் என்றுதான் அவர் சொல்றாரு தவிர, அவர்கள் திருடவில்லை என்பதற்கு அவர் கூட அதற்கு ஆதாரங்களை அவர் என்ன செய்யல, காட்டல. அப்ப இவருடைய கேரக்டர் என்னன்னு கேட்டா, அவருக்கு எதுல ஞானம் இல்லையோ அதிலெல்லாம் தலையிடுவார். அப்படி தலையிடுவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜமாத்தில் இருந்த காலத்தில் அவர் மீது உள்ள சில தவறின் காரணத்தினால் சகோதரர் பிஜே அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். அந்த நடவடிக்கை எடுத்துடைய அந்த வஞ்சக எண்ணம் சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களுக்கு இன்னும் அதுல மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதை மனதில் வைத்துக் கொண்டு இப்ப என்னன்னு கேட்டா, அதற்கு பழிதுக்கும் முகமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உயர்ந்தாலும் பரவாயில்லை, நம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிஜேவை அதுல டேமேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொய் மாதிரியும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் நல்லவர்களை போன்றும் அதுல அவர் சித்தரிக்கிறார். அதுவே முதல்ல தவறான ஒரு உதாரணம். அவரை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவருக்கு சம்பந்தம் இல்லாத, தேவையில்லாத, அறிவில்லாத விஷயத்தில எல்லாம் தலையிடுவார் என்பதற்கு இது ஒரு முதல்ல ஒரு உதாரணமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். இப்ப அடுத்து அவர் சொல்றார் இல்லையா, சஹாபாக்களை அறிவிலியாக்குவது, குறைபடுத்துவதே அவருடைய வேலை அப்படின்னு அவர் சொல்றார். சகோதரர் பிஜே அவர்கள் நபித்தோழர்களை பற்றி பல வகையான குற்றச்சாட்டுகளை கூறி சஹாபாக்களை குறைபடுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த எண்ணத்தில் சகோதரர் பிஜே இல்லை என்பது அவருக்கே தெரியும். எப்படி தெரியும் கேட்டா, ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக சைஃபுதீன் ரசாதி என்பவரோடு திருச்சியில் வைத்து ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் சைஃபுதீன் ரசாதிக்கு பதிலளித்தாங்க. என்ன பதில்? சைஃபுதீன் ரசாதி தான் இப்படி பிஜே அவர்கள் சஹாபாக்களை குறைவுபடுத்துகிறார், இழிவுபடுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு அதுல வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளிக்கிறாங்க. அப்படி பதிலளிக்கக்கூடிய அந்த விவாத நிகழ்ச்சிக்கு உதவியாளராக சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் இருந்தார். அந்த விவாதத்தில் பார்வையாளராக நானும் கலந்து கொண்டேன். அந்த சைஃபுதீன் ரசாதிக்கு சகோதரர் பிஜே அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க கேட்டா, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்தியுமே சஹாபாக்களை இழிவுபடுத்துவதற்கு நாங்க சொல்லல, சஹாபாக்களை அறிவிலியாக்குவதற்கு நாங்க அதை சொல்லல, சஹாபாக்கள் குறித்து நான் சொல்வதெல்லாம் 3 கான்செப்டில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். முதல் கான்செப்ட், வரலாறை சொல்லுகிற இடத்தில் அந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சஹாபாக்குடைய வாழ்வில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை சொல்வது அது அவர்களை குறைபடுத்துவது ஆகாது, வரலாற்றை தெரிந்து கொள்கிற, அறிந்து கொள்கிற ஒரு முயற்சி. அப்ப அதை சகோதரர் அங்கே பிஜே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இரண்டாவது, சஹாபாக்கள் இடத்திலும் சில தவறுகள் நின்றிருக்கிறது. அப்படி தவறுகள் நின்றாலும் குரான் என்று சொன்ன உடனே கட்டுப்பட்டு விட்டார்கள். அது எப்படி குரான் என்று சொன்ன உடனே கட்டுப்படுவார்கள் என்று கேட்க கூடாது. அதுதான் சஹாபாக்கள், குரான் என்ற உடனே கட்டுப்பட்டு விடுவார்கள். இப்படி ஒரு பண்பு சஹாபாக்கள் இடத்தில் இருந்தது என்பதற்காக நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். மூன்றாவது, வஹி செய்திதான் மார்க்கம். சஹாபாக்கள் யாருக்குமே வஹி வரவில்லை, சஹாபாக்களுக்கு வஹி வரவில்லை என்கிற காரணத்தினால் மார்க்க ரீதியாக சில தவறுகள் சஹாபாக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் வஹி செய்தியை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர
வஹி அல்லாத வஹி வராத சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்கிற கருத்தை சொல்வதற்கு இந்த 3 கான்செப்டில் தான் நாங்கள் சஹாபாக்கள் குறித்து பேசியிருக்கிறோம். சஹாபாக்களை இழிவுபடுத்தவோ அவர்களை குறைவுபடுத்தவோ அறிவிலியாக்குவதற்கோ நாங்கள் அதை பேசுகிறோம். அது ஆர்குமெண்ட் அறிவுபூர்வமா விவாதிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னா என்னை நீங்க குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னா குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால சும்மா சஹாபஹோ அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் விஷயமாக 3 அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். 3 இடங்கள், 3 விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள் இவ்வளவு தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்ல, அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்ட்ல அது வரும். ஒண்ணு, ஏன்னா சஹாபாக்களை மொத்தமா ஹாரிஜாக்கள் மாதிரி திட்டுறாங்க நீ நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சு நான் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்துவோம். ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமானா ஆகாது. ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம்னு கேட்டா, அவங்களுக்குள்ள 1000 சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குர்ஆன்ல கட்டுப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுவோம். பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு, குர்ஆனோட கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப சஹாபாக்களை பற்றி இந்த 3 ஊர்ல இல்ல, 3 கான்செப்ட்ல தான். எத்தனை உரையை போட்டாலும் இந்த 3 கான்செப்ட் தான் அவங்க இழுக்கிறமே தவிர சஹாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுத்ததே கிடையாது. இல்லை என்று அங்கே சிறு பிள்ளைக்கும் விளங்குவதை போன்று சைஃபுதீன் ரஷாதியும் வைத்துக் கொண்டு இன்றைக்கு சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார் சகோதரர் அப்பாஸ் அலி, அவரையும் வைத்துக் கொண்டு தெளிவான பதிலை சகோதரர் பிஜே அவர்கள் அளித்தார்கள். அப்ப இதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும், அப்பாஸ் அலி அவர்களுக்கு தெரிந்து கொண்டுதான் சகோதரர் பிஜே அவர்கள் மீது உள்ள அந்த வெறுப்பு உணர்வை வெளிப்படுத்துவதற்கு சஹாபாக்களை அவர் இழிவுபடுத்துகிறார், சஹாபாக்களை அவர் அறிவிலியாக்குகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சகோதரர் பிஜே அவர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஏனென்றால் அந்த வாதத்திலே சொல்லியிருக்கிறார், சஹாபாக்கள் நம்மை விட சிறந்தவர்கள், சஹாபாக்கள் நம்மை விட மார்க்கத்திற்காக உயர்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று அவருடைய சிறப்பையும் சேர்த்து தான் அந்த விவாத களத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் வைத்தார்கள். அப்ப நம்முடைய எண்ணம் என்ன என்பது சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களுக்கு தெரியும். இப்ப இந்த அபு ஆக்கித லைசி என்கிற அந்த தாத் அன்வாத் என்கிற அந்த மரத்தை குறித்து கூட எதற்கு சொல்கிறோம், அது மாதிரியான சில தவறுகள் நடந்திருக்கிறது. மனிதர் என்ற அடிப்படையில் அந்த மாதிரியாக சிலர் வழி தவறுவார்கள். மனித கருத்துக்களை நாம் பார்க்க கூடாது, வஹி செய்தி தான் நிலையானது, நாம் நேரான வழியில் செல்வதற்கு வஹி செய்தி தான் ஆதாரமானது, அதை மாத்திரம்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்குத்தான் அந்த செய்திகளை கூட சகோதரர் பிஜே அவர்கள் சொன்னாரே தவிர சஹாபாக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அது சொல்லவில்லை. அப்ப இந்த கருத்தை சொல்லக்கூடாதா, தனி மனிதனை பின்பற்றக்கூடாது, வஹி செய்தியை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கருத்தை சொல்வதற்கு, அந்த அக்கீதாவை சொல்வதற்கு சில உதாரணங்கள் வரலாற்றில் உள்ள செய்திகளை சொல்லி காட்டி மக்களுக்கு விளக்கப்படுத்துவதை இவ்வாறு நீங்கள் சஹாபாக்களை இழிவுபடுத்துவதாக நீங்கள் சொல்ல முடியும். ஆகவே உங்களுடைய பண்பை நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடுவது. இன்னொரு விஷயம், பதில் என்கிற அடிப்படையில் வெறுப்புணர்வை தான் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே சகோதரர் பிஜே அவர்கள் சஹாபாக்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த கொள்கையில் இல்லை, நீங்கள் அவரின் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் இதில் வைத்திருக்க. அதே போன்று சஹாபாக்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களை எதிர்ப்பதுதான் அப்பாஸ் அலி அவர்களுடைய உண்மையான நிலையாக இருந்தால் அவர் பலரையும் என்ன செய்திருக்கணும், எதிர்த்திருக்கணும். உதாரணத்திற்கு நாம ஒன்றை சொல்றோம், அப்துல் ரஹ்மான் ஃபர்தௌசி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் தாயாக இருக்கிறார். அவர் சில வாரங்களுக்கு முன்னாடி அதிராம்பட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸில் ஜும்மா உரையாற்றுகிறார். அதுல அவர் ஒன்றை சொல்கிறார், சஹாபாக்களுக்கும் ஆணவம் வந்தது, சஹாபாக்கள் மத்தியிலும் தற்பெருமை வந்தது,
அல்லாஹ் அதை திருக்குரானில கண்டித்திருக்கிறான். கூட்டத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு இருமார்ப்பு வந்தது என்றெல்லாம் சஹாபாக்கள் குறித்து அப்துல் ரஹ்மான் ஃபர்தௌசி என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். கெத்தா ஒரு பார்வை பார்ப்போம் மாதிரிகளா, இது சஹாபாக்களுக்கு வந்ததுங்கிறான். நான் சொல்லணும் குர்ஆன்ல சொல்றான்ல, وَيَوْمَ حُنَيْنٍ إِذْ أَعْجَبَتْكُمْ كَثْرَتُكُمْ فَلَمْ تُغْنِ عَنْهُم مِّنَ اللَّهِ شَيْئًا. ஹுனைன் போர்க்களத்தில் உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்தது. எப்படிப்பட்ட வாசகம் குர்ஆன்ல. இது அதிர்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு என்ன சஹாபாக்களுக்கு அஹம்பா வந்திருக்குங்க, ஆணவம் பெருமை வந்திருக்கு. என்ன பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் இருக்க, நமக்கு கூட்டம் கம்மியா இருந்தா என்ன அப்படி இருந்துச்சு. ஹுனைன் போர்க்களத்தில் நம்ம அவ்வளவு பெரிய கூட்டம் எவன் என்ன செஞ்சிருவான் அப்படி வந்துருச்சு. ஒரே மக்கள் தான், நபிகள் பெருமானத்தில் பாடம் பெயர்ந்தவர்கள் தான். அந்த கூட்டம் ஆணவத்தை தந்ததால் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை நீங்க கிழிச்சீங்க அப்படிங்கிற கருத்துல குர்ஆன் கேட்குது. அல்லாஹ்விடத்தில் உங்கள் கூட்டம் செல்லவில்லையே, செல்லாக்காத போச்சாங்கிறான் அல்லாஹ். உங்க கூட்டத்தை வச்சு என்ன பதிலுக்கு போட்டது, பதில் போர்க்களத்தில் கூட்டம் இல்லாமல் ஜெயிச்சீங்களே, கூட்டமா இருந்து ஏன் தோத்தீங்க? இந்த வசனம் எதுக்கு நான் கேட்கிறேன்? குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்கு, எதுக்கு? இந்த குர்ஆன் வசனத்தை சொல்றதுக்கா நடக்க. இது குறித்து உங்களுடைய நிலை என்ன? தற்பொருமை வந்தது, ஆணவம் வந்தது, கூட்டத்தை பார்த்த உடனே இருமார்ப்பு வந்தது என்கிற அந்த வார்த்தை அவர் பேசுகிறாரு. அது சஹாபாக்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்று நீங்கள் சொல்கிறீர்களா, அல்லது சஹாபாக்களை இழிவுபடுத்தாத வார்த்தை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அது குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். சஹாபாக்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை தான் என்றால் நீங்கள் சகோதரர் பிஜே அவர்களை எதிர்ப்பதை போன்று அப்துல் ரஹ்மான் ஃபர்தௌசி அவர்களை நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டும். எதிர்த்தீங்களா? எதிர்க்கவில்லை. அடுத்ததாக என்ன, அதே போன்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மண்ணடி தம்புச்செட்டி தெருவில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று போட்டாங்க. என்று தெரிந்துதான் போறாங்க. அந்த மக்களுக்கு புரிய வைத்தீர்களே, நிச்சயமாக திரும்பி விடலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுக்கு இதுதான் சரிந்து விட்டால் வாழத்துக்கு நின்றார், வெட்ட போறேன்னு சொன்னார். ஆனால் இந்த திருக்குர்ஆன் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் தான் உண்மை என்று சொன்னவுடன் அப்படியே மாறினார். அது மாதிரி அதுல சகோதரர் எம்ஐ சுலைமான் ஃபர்தௌசி அவர்கள் பேசினாங்க. அதுல அவர் என்ன சொன்னாரு, சஹாபாக்கள் இணை வைக்கக்கூடிய அளவிற்கு போனாங்க என்று அவர் சொல்கிறார். இதில் கூட அபூவாக்கிர் லைசியில் கூட ரசூலாட்ட கோரிக்கை வைத்தாங்கன்னு தான் வருது. ஆனா எம்ஐ சுலைமான் அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த மாதிரி இணை வைக்கக்கூடிய நிலைக்கு சென்றாங்கன்னு வருது. அப்ப இதை விட பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை எம்ஐ சுலைமான் வைக்கிறார். அப்ப உண்மையிலேயே சஹாபாக்களை இழிவுபடுத்தக்கூடிய கருத்தை பேசக்கூடியவர்கள் யார், அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று இருந்தால் சகோதரர் பிஜே அவர்கள் பயன்படுத்தி அந்த வார்த்தையை தாண்டி அப்துல் ரஹ்மான் ஃபர்தௌசி பேசியிருக்கிறார், அவரை நீங்க எதிர்க்கல. எம்ஐ சுலைமான் ஃபர்தௌசி பேசியிருக்கிறார், அவரை நீங்க எதிர்க்கல. அப்ப இதுல என்ன இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அப்ப பிஜே அவர்கள் மீது உள்ள வெறுப்புணர்வு தான் இதுல இருக்குது. உங்களுடைய அந்த வார்த்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் அதை நீங்க எதிர்த்திருக்கணுமா இல்லையா? அதை நீங்க எதிர்க்கவே இல்லை. அதல்லாமல் ஒருவர் மார்க்க ரீதியாக தவறான கருத்தை வெளியிடுகிறார் என்பதற்காக எதிர்ப்பதாக இருந்தால் அதே நிலைப்பாட எல்லா விஷயத்திலும் எல்லோரு விஷயத்திலும் எடுக்கணும். பிறை விஷயத்திலிருந்து நிறைய கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட லிஸ்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மார்க்க ரீதியாக தவறளித்திருக்கிறார்கள் என்று நாம் வைத்திருக்கிறோம். அதற்கு ஏதாவது நீங்க பதில் சொன்னீங்களா? அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லியிருக்கிறீங்களா? இன்னென்ன விஷயத்தை நீங்க மார்க்க ரீதியாக சொன்னது தவறு என்றாவது நீங்க அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கீங்களா? அறிவுறுத்தல. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், தவறான கருத்தை ஒருவர் வெளியிடுகிறார் என்பதற்காக அவரை சீர்திருத்த வேண்டும் அல்லது அவரை எதிர்க்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலை அல்ல. யாரின் மீது நீங்கள் வெறுப்புணர்வு கொண்டிருக்கிறீர்களோ அவரை எதிர்க்கணும், அவருடைய மரியாதைக்கு பங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க தவிர மார்க்கத்தை விளங்க வைப்பது உங்களுடைய நோக்கமாக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் யாசர் பாய், அப்புறம் அந்த அப்பாஸ் அலி அவங்க பிஜே அண்ணனுக்கு விளக்கம் கொடுக்கிற போது ரசூலுல்லா 2 விதமா பாடம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிய வச்சிருக்கிறாரு. அது சம்பந்தமா நம்ம ஆய்வு செஞ்ச அடிப்படையில் முடிவு எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் விளக்கிடுங்க. அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஹிஜ்ரத் செய்த முந்திய சஹாபி கிடையாது. அவர் மக்கா வெற்றியின் போதுதான் இஸ்லாத்தை தழுவினார். அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்.
ஆகவே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓரிரை கொள்கையின் பாடங்கள் இவற்றையெல்லாம் அவர் அறிந்திருக்க முடியாது. புதிய முஸ்லிம்கள் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் அவரும் பேசினார். இந்த செய்தியை வைத்துக்கொண்டு ஆரம்ப காலத்திலே ஹிஜ்ரத் செய்த பெரும் சஹாபாக்களை நாம் குறை சொல்ல முடியாது. சகோதரர் அப்பாஸ் அலி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தாத் அன்வாத் என்கிற அந்த மரத்தை கேட்ட அந்த அபு ஆக்கிர் அல் லைசி என்கிற அந்த நபி தோழர் அப்போதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர். அவருக்கு புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால தௌஹீதுடைய அடிப்படை அவருக்கு தெரியல. அவர் பழைய கால சஹாபியா இருந்திருந்தா தௌஹீதுடைய அடிப்படை தெரிஞ்சிருக்கும். புதிய சஹாபியா இருந்ததுனால தௌஹீதுடைய அடிப்படை தெரியாததுனால அவர் இந்த மாதிரி தாத்தன் வாத்து என்கிற அந்த மரத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு என்ற ஒரு செய்தியை அப்பாஸ் அலி அவர் என்ன செய்யறாரு சொல்றார். இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இந்த தௌஹீது பாடம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாத்திற்கு வர்றாரு, வந்த அந்த நேரத்திலே அந்த பாடத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பாங்க. அப்ப முதல் பாடமே தௌஹீது பாடம் தான் அவங்களுக்கு. அப்ப அந்த பாடம் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பழைய சஹாபாக்களுக்கும் புதிய சஹாபாக்களுக்கும் எதில் வேறுபாடு இருக்கலாம்னு கேட்டா, மற்ற மார்க்க மசாயில் சட்டங்கள் இருக்குது இல்லையா, அதுல பழைய சஹாபாக்கள் கூடுதலாக தெரிஞ்சிருக்கலாம், புதிதாக வரக்கூடியவர்களுக்கு குறைவாக தெரிஞ்சிருக்கலாம். இதில் வேறுபாடு இருக்க முடியுமே தவிர அடிப்படை ஏகத்துவ அக்கீதா விஷயத்தில் பழைய சஹாபாக்கள் தான் தெரிஞ்சவங்க, புதிய சஹாபாக்களுக்கு அது தெரியாது என்ற அந்த வாதத்தை அவர் என்ன செய்ய முடியாது, வைக்கவே முடியாது. ஏனென்று கேட்டா, புகாரிலேயே நம்ம ஒரு செய்தி என்ன செய்யணும் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வர்றாங்கன்னு வைங்க, ஆண்களா இருந்தா கைமேல் வைத்து அவங்க பையத்து வாங்குவாங்க, பெண்களா இருந்தா வாய்மொழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட பையத்து வாங்குவாங்க. அந்த பையத்து வாங்குவது சம்பந்தமாக புகாரில நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், ஹதீஸை பார்க்கிறோம். லா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் நாங்க அல்லாஹ்விற்கு நாங்க இணை வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க முதல் உடன்படிக்கை எடுப்பாங்க. ஆண்களா இருந்தா கையின் மீது வைத்து எடுப்பாங்க, பெண்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, வெறுமனையாக வாய் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பையத்து செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை நமக்கு நினைவூட்டுகிறதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தால் அவருக்கு அளித்த முதல் பாடமே தௌஹீத் பாடம் தான். இரண்டாவது நம்ம இன்னொரு ஆதாரத்தை பார்க்கிறோம். அதே புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பிய நேரத்தில் அவங்களுக்கு சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம், அந்த யமன் தேசத்திற்கு போன உடனே உதூஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அந்த யமன் தேசத்திற்கு போன உடனே அந்த மக்களை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஷஹாதத்தின்பால் அவர்களை முதலில் அழைப்பு கொடு, அடுத்ததாக நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை அவர்களுக்கு சொல்லி அழைப்பு கொடு, அந்த கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தால் அடுத்தடுத்து தொழுகை ஜக்காத்து போன்ற கடமைகளை அவர்களுக்கு சொல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கிற போது இந்த செய்தி தான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாடம் என்ன, இவர் முன்னால் ஒரு இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தாலும் அங்கு சொல்லப்படுகிற பாடம் தௌஹீத் பாடம். சஹாபாக்கள் ஆளுநராக இருக்கக்கூடிய இடத்தில் அங்க போய் மக்களை அழைத்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வருவதாக இருந்தால் அந்த மக்களுக்கும் சொல்லக்கூடிய முதல் பாடமே தௌஹீது பாடம் தான். அப்ப இந்த தௌஹீது பாடம் விஷயத்துல, அக்கீதா விஷயத்துல பழைய சஹாபாக்கள் புதிய சஹாபாக்கள் என்று என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. மசாயில் விஷயங்கள் கூடுதல் குறைவு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு செய்தியை நாம ஆதாரமாக பார்க்கலாம். முஸ்னத் அகமதுல ஹாக்கிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு 10 பேர் கொண்ட குழு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வருகை தந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பையத் எடுக்கிறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 9 நபர்கிட்ட என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. ஒரே ஒரு நபர்கிட்ட மாத்திரம் எடுக்கல. அதற்கு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன காரணம், ஏன் 9 நபர்கிட்ட எடுத்தீங்க,
ஒரு நபரை நீங்கள் புறக்கணிச்சதுக்கான காரணம் என்ன என்று அங்கே கேட்கப்பட்ட பொழுது, இன்ன அழகி தமிமத்தன், அவருடைய கழுத்துல தாயத்து தொங்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிட்டு அவர்களே அவருடைய கழுத்தில் அவருடைய கையை போய் நுழைத்து அந்த தாயத்தை அறுத்து எடுத்து விட்டு சொல்லுகிறாங்க, மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவர் தாயத்தை அணிகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார். அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்? ஒரு 10 பேர் வர்றாங்க, நீங்களா இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா, நான் ஏத்துக்கிட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களை வெறுமனே விடவில்லை. எதுவெல்லாம் ஏகத்துவத்திற்கு எதிரானது என்பதை கூட அங்கே அல்லாஹ்வுடைய தூதர்கள் விளக்குகிறாங்க. அதுல இந்த தாயத்தும் ஒன்று, இதெல்லாம் இணை வைத்தல வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்கே விளக்கி அவர்களை பையத்து செய்ய வைத்து இந்த மார்க்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் மார்க்கத்துக்கு வர்றதா இருந்தாலே இணை வைக்க மாட்டோம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பையத்து செய்திருக்கிறாங்க. அவர்கிட்ட இணை வைத்தல் காரியம் இருந்தாலே அவரை புறக்கணிச்சு இதெல்லாம் இணை வைத்தல் என்று அவரை சீர்திருத்தி விட்டு தௌஹீதை கற்று தந்துட்டு அவங்கள இந்த மார்க்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. அதே போன்று வேறு பகுதிகளுக்கு நபித்தோழர்களை அனுப்புகிற நேரத்தில் அவர்களை கூட மக்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் தௌஹீதை சொல்லித்தான் அழைக்க வேண்டும் என்ற, எப்படி தாவா செய்ய வேண்டும் என்கிறதை கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுத்தந்தாங்க என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப அப்பாஸ் அலி அவர்கள் பதில் சொல்கிறோம் என்கிற பெயர்ல இவர் என்ன செய்யறாருன்னா உளறி இருக்கிறாரு. அதுல அவர் ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்க தவறிவிட்டார். என்ன முக்கியமான அம்சம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சஹாபாக்களுக்கு சரியாக தௌஹீத் அவங்க போதிக்கல. அப்படி போதிக்காததுனால தான் ஆரம்பகாட்ட சஹாபாக்கிட்ட தவறு வரல, புதிதாக வந்த சஹாபாக்கிட்ட தவறு வந்தது என்று அவர் சித்தரிக்கிறார். இந்த சித்தரிப்பு அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துவதாக அமைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏகத்துவத்தை ஆரம்பகால சஹாபாக்களுக்கும் கத்து தந்தாங்க, புதிதாக வந்த சஹாபாக்களுக்கும் கத்து தந்தாங்க. கற்றுத்தந்ததற்கு பிறகு ஷைத்தான் ஊடுருவி அவர்களை கொள்கையிலிருந்து தடம் பொருளுவதற்கு எந்த எண்ணத்தையும் போடுவான். அப்படி போட்டதாகத்தான் அபு வாக்கித் லைஸினுடைய விஷயமாக அவர் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, இது ஒரு புதிய சஹாபினால அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு தௌஹீதை சரியா போதிக்கல என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அந்த குற்றச்சாட்டு நபியை அவமானப்படுத்தியதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தியதாக அதை என்ன செஞ்சிடும், அது அமைஞ்சிடும். அப்ப இவர் இந்த மாதிரி பிரிக்கிறார் இல்லையா, புதிய சஹாபி பழைய சஹாபி என்று அப்படி பிரிப்பதே அது முரணானது, நபியை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இதுல இருக்கிறது. அப்ப உடலாகத்தான் அப்பாஸ் அலி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பதில்களும் இருக்கிறத தவிர அவர் சரியாக ஆய்வு செய்து இந்த செய்தியை சொல்லவில்லை. ஒரு தனிநபரை மீது உள்ள அந்த வெறுப்புணர்வை காட்டுவதற்கு ஆய்வு என்கிற பெயரில் அவர் இதை உளறி இருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல அப்பாஸ் அலி அவங்க பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் வந்த நபித்தோழர்களுக்கு தவறுகள் நிகழாது, புதிதாக வந்த இஸ்லாத்தை ஏற்ற அவங்களுக்கு தவறுகள் நிகழும் அப்படிங்கிற அந்த அடிப்படையை அபு வாக்கித் லைஸி அவங்கள பத்தி பேசும்பொழுது இவர் என்ன செய்கிறாரு சொல்றாரு. அதாவது நீங்க பொதுவான ஒரு விஷயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உலகத்தில் வாழுகிற, அதாவது ஆதம் நபியினுடைய மக்கள் அனைவரும் யக்துபு பில்லைலி வன்னஹார், இரவிலேயும் பகலிலேயும் தவறளிக்கக்கூடியவர்கள் தான் இப்படிங்கிற ஒரு நபி மொழிய தெரியாமலேயே அப்பாஸ் அலி என்ன பண்றாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்படி எல்லாம் மாறுபட்டு பேசுறார் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான நபிமொழிகள், ஆக்கப்பூர்வமான நபிமொழிகள் நம்மளுடைய கண்கள்ல இருக்கு. அவருக்கும் அது தெரியத்தான் செய்யும். எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டே என்ன செய்கிறார் என்றால் மனம் முரண்டாக பேசுகிறார். அதாவது தௌஹீதினுடைய பேசிக்கே நீங்க விளங்கிக்கணும், மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். அது எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரிதான், நபியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த தௌஹீதினுடைய பேசிக்ல இருந்து தடம் புரண்டு இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்படி எல்லாம் பாருங்க நீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முஆவியா அந்த காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதுக்கு பின்னால, நபிகளார் மரணித்ததற்கு பின்னால பல போர்க்களங்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே நடந்தது. அப்ப இந்த தவறுகள் எல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் வந்தா தான் தவறு நிகழுங்கிறீங்களே. அப்ப அவங்க எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்களா, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, புதிதாக பாடம் படிச்சாங்களா? இல்லையே, ஆரம்ப காலகட்டத்தில் தியாகம் செஞ்சவங்க தான்.
அப்படி தியாகம் செஞ்ச நபர்களிடத்திலும் கூட தௌஹீதுங்கிற அடிப்படையிலே அவர்களிடத்திலே தவறு நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சிடுறாங்க. மரணிச்சதுக்கு பின்னால அபூபக்கர் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லைன்னாங்க. உமர் அவங்க என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லி பல நபித்தோழர்களும் சொன்னாங்க. அப்ப இந்த ஒரு பேசிக்கல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு பின்னால உமர் அலி அவங்க சொன்னது தவறா இல்லையா? மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய ரீதியில் அடிப்படையாக பார்க்கிற பொழுது அந்த விஷயத்திற்கு மாற்றமா இல்லையா? உமர் அலி பேசியது தவறா இல்லையா? அப்ப இந்த ஒரு அடிப்படையெல்லாம் மறந்து விட்டு என்ன செய்யறாரு இந்த அப்பாஸ் அலி பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? வஹீ செய்தி அனுப்பி வைப்பான். இந்த வஹீ செய்தி அனுப்பி வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நபி தோழர்களை அழைச்சி வச்சு அவங்களுக்கு அந்த பாடத்தை டைரக்டா ஒப்பிப்பாங்க, சொல்லுவாங்க, அவங்க எழுதி வச்சுக்கிடுவாங்க, மனப்பாடமும் செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா நஸ்ரானியா இருந்து வந்தார் இஸ்லாத்துக்கு வந்து அவர் நினைச்சாருன்னு சொன்னா வஹுவ யக்துபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அந்த வஹீ செய்தி என்ன செய்வாரு? எழுதி வச்சுக்கிடுவார். இந்த டைரக்ட் கண்காணிப்புல அந்த லிங்க்ல இருந்த அந்த ஒரு தோழரை அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா ஃபாதர் மீண்டும் அவர் மதத்திற்கு மாறிவிட்டார், மீண்டும் குஃப்ரியத்துக்கு போய்விட்டார் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகள். அப்ப இந்த அடிப்படை, அதாவது தௌஹீதுங்கறா என்னன்னு கேட்டா அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தவறு வராது, அல்லாஹ்க்கு பலவீனம் கிடையாது, அவனுக்கு மறதி கிடையாது. இதை எல்லாத்தையும் மழுங்கடிக்க கூடிய விஷயமா இன்னைக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் யாரு சொன்னா? மதுஹப்ல இருக்கிறவன் சொன்னான். அவுலியா தவறு செய்ய மாட்டாரு, அவர் மகானா இருந்தா அவருக்கு தவறு வராது, சாதாரண நம்மளுக்கு தவறு வரும், பிழை வரும், சலப்பு கொள்கையிலே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க அந்த சலப்புல தான் இருக்கிறீங்க. சலப்பு கொள்கையில இருக்கிறதுனால எந்த தௌஹீதை நீங்க நிலைநாட்டி பேசுனீங்களோ அந்த தௌஹீதுக்கு மாற்றமாவே இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக நீங்க என்ன பண்ணணும் கேட்டா, ஃபர்ஸ்ட் கொள்கை ரீதியான பாடத்தை படிங்க, தௌஹீத படிங்க. தௌஹீதுனா என்னங்கறத பேசிக்க மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க? மறு ஆய்வு செஞ்சு படிங்க. அதை கூட விளங்காம இன்னைக்கு என்ன செய்யறீங்கன்னு சொன்னா சாதாரணமான இந்த வரலாற்று சீஹா விஷயத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு நம்ம அன்பான கோரிக்கையை வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் தௌஹீதுனா என்ன அப்படிங்கிற ஒரு ஓரிரை கொள்கை பாடத்தை படிங்க. மக்களாகிய நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க இவர் எந்த அளவிற்கு பலவீனமான ஒரு நிலையிலே உள்ளார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம், நபித்தோழர் அபு வாக்கித் அல் லைசி என்கிற நபித்தோழர் ஆரம்பகால முஸ்லிமா அல்லது புதிய முஸ்லிமா என்பது குறித்த சர்ச்சையை அப்பாஸ் அலி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதிலே சகோதரர் பிஜே அவர்கள் 7 பாயிண்ட்ஸை சொல்லி அந்த 7 பாயிண்ட்ஸை வைத்துத்தான் அவர் ஆரம்பகால முஸ்லீம் என்று நிரூபிக்கிறார், அது தவறு என்று 7 பாயிண்ட்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன் என்று அது பேசுகிறார். இந்த 7 பாயிண்ட்ஸ்களுக்கு நாம் பதில் சொல்வதற்கு முன்பாக அடிப்படையாக ஒன்றை நாம் சொல்லிக் கொள்கிறோம். தவறு என்பது யாரிடத்திலும் வரும், புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களிடத்திலும் வரும், பரம்பரையாக முஸ்லீமாக பிறந்து இருக்கிறானே அவனுக்கும் வரும். அப்ப தவறுகளுக்கு இவர்களுக்கு தான் வரும், அவர்களுக்கு வராது என்று பிரித்து பார்ப்பதற்கு அல்ல பெயர் தௌஹீத். யாரிடத்திலும் தவறு என்ன செய்யும்? வரும். அதை அப்பாஸ் அலி அவர்கள் விளங்காத காரணத்தினால் இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். இப்ப இதற்கு நாம முதல்ல அவருக்கு இந்த அடிப்படையை அவருக்கு நாம புரிய வைத்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அவர் அந்த 7 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்றாரு அல்லவா, அதற்கு நாம பின்னாடி வருவோம். அதற்கு முன்பு இது அனைத்திற்குமான முதல் பதில ஒன்றை நாம சொல்லிக் கொள்கிறோம். அந்த அபு வாக்கித் அல் லைசி என்கிற அந்த நபித்தோழர் முஹாஜிர் என்று சகோதரர் பிஜே அவர்கள் சொன்னாங்க. அதற்கு அதுல ஆதாரங்களையும் என்ன செய்தார்? அவர் காட்டினார். என்ன ஆதாரம் காட்டினார்? அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு மக்காவில
முஹாஜிர்களுக்கென்று அடக்கப்படுவதற்கென்று தனி கபர் இருக்கிறது, அந்த கபரில் தான் அவர் அடக்கப்பட்டார் என்றெல்லாம் அதில் அந்த செய்தியை சொன்னார். அப்பாஸ் அலி அவர்கள் கூட அவர் முஹாஜிர் என்பதை அவர் மறுக்கவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர் என்று அவர் அதில் மறுக்கவே இல்லை. அதை மறுக்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், சமாளிக்கிற விதமாக அந்த மக்கா வெற்றி கொண்ட அந்த நாளுக்கு, ஒரு நாளைக்கு 2 நாளுக்கு சமீபத்தில் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏற்றுக்கொண்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இவராக ஒரு யூக செய்தியை தான் என்ன செய்கிறார் அதில் சொல்கிறார். தவிர அவர் அந்த மாதிரியாக காலத்தில் அவர் ஹிஜ்ரத் செய்தார் என்பதற்கு எந்த செய்தியும் அவர் ஆதாரமாக காட்டல. இவரா யூகமா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்பாக அவர் இஸ்லாத்தை ஏற்று அது பிறகு ஹிஜ்ரத்துக்கு போனாரு என்று மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் அப்படிங்கறத சொல்றார். அப்ப நம்ம என்ன புரியுறோம்னா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் இஸ்லாத்தை ஏற்றது அபு வாக்கைத் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடையாது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பனு லைஸ் குலத்தை சார்ந்தவர்கள், அபு வாக்கைத் லைசி ரலியல்லாஹு அவர்களுடைய குலத்தார்கள். அப்ப அபு வாக்கைத் லைசி ரலியல்லாஹு அவர்கள் புதிதாக அப்பதான் இஸ்லாத்தை அவங்களும் ஏற்றிருக்கிறாங்க. ஆனா மக்கா அந்த நாள்ல ஏற்றுக்கொள்ளல, அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இது நாம் வரலாற்றில் சொல்லப்பட்ட அந்த தகவல்களுக்கும் இந்த செய்திக்கும் முரணில்லாமல் புரிய வேண்டும் என்பதற்காக நாம இணைத்து விளக்கம் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான். ஆனா இந்த விளக்கம் நாம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்றால், இவர் ஹிஜ்ரத் செய்யப்பட்டவர் என்பது உறுதி செய்யப்படாத தகவலாகுமே தவிர, அது ஆதாரபூர்வமான செய்தி ஆகாதே தவிர, மற்றபடி இவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர் என்பது 100க்கு 100 உறுதியான விஷயம். ஆனால் நாம் என்ன சொல்றோம்னா, தேவையில்லை, அவர் ஹிஜ்ரத் செய்தவர் என்ற அந்த கருத்தை நாம் மறுக்க தேவையில்லை. அவர் மதீனாவாசிகள் ஒருவராக கருதப்பட்டவர் என்ற கருத்தை நாம் மறுக்க தேவையில்லை. ஏனென்றால் அபு வாக்கைத் லைசி ரலியல்லாஹு அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த செய்தியில், நான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில், ஆனால் தன்னை பற்றி அவர்கள் சொல்லும் போது நான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தேன் என்பதை மட்டும் தன்னோட அவர் சேர்த்து சொல்கிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த வரலாற்று விஷயங்கள், அதாவது அபு வாக்கைத் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை குறிப்பிடக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் மக்கா வெற்றியின் போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர், ஆனா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இவர் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதீனாவாசியாக மாறிவிட்டார். அப்ப ஹதீஸ்களோடும் இந்த வரலாற்று செய்திகள் அனைத்தும் ஒத்து போகிறது. எதையும் நம்ம மறுக்க தேவையில்லை, எல்லாமே என்ன செய்கிறது, ஒத்து போகிறது. இவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர் என்பது உண்மை. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள்ல இஸ்லாத்தை ஏற்றார்னு சில வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன அர்த்தத்துலன்னா, அந்த சந்தர்ப்பத்துல அந்த காலகட்டத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றார் அவர் சொல்லுகிறார். நாம விளங்கணும், மக்காவிலிருந்து மதீனா என்பது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். அன்றைக்கு அவர்கள் பயணம் போகுது ஒட்டகத்தில் போயிருப்பாங்க, அல்லது குதிரையில போயிருப்பாங்க, அல்லது கால்நடையா போவாங்க. அப்ப 400 கிலோமீட்டர் 2 நாட்கள்ல போயிட்டு திரும்பி வர முடியுமா? அப்படி போறதா இருந்தாலே 10 நாள் 15 நாள் ஆயிடும். அப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த உதாரணமே பொய், அவர் கற்பனையில் சொல்கிறார் என்பதற்கு இது ஆதாரமா ஆயிடும். அதை தாண்டி இவர் மக்கா வெற்றிக்கு முன்பாகவே அவர் ஹிஜ்ரத் செய்தார் என்பதுதான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமே தவிர, இவர் சொல்லுகிற கற்பனை செய்தியை வைத்து அதில் என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. அதற்கு நாம் ஒரு ஆதாரத்தை சொல்றோம். அவரு முஹாஜிர் தான், அவர் ஆரம்ப கால முஸ்லீம் தான், அவரு மக்கா வெற்றியா கொள்ளப்பட்ட அந்த நாளில் அவர் இஸ்லாத்திற்கு வரலை என்பதற்கு நாம சில ஆதாரங்களை காட்டுகிறோம். முதல்ல ஹாக்கிம் என்கிற நூல்ல உள்ள ஒரு செய்தி. அதுல அவர் என்ன வருதுன்னு கேட்டா, அவர் ஹிஜ்ரத் செய்து போயிட்டு மக்காவிற்கு வருகிறார். அங்க அவர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அப்படி நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அந்த செய்தியை நாஃபி இப்னு சர்ஜிஜ் என்கிறவர் அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, உதுன லைஸ் என்கிற அந்த நபி தோழரை நாங்கள் நோய் விசாரிப்பதற்கு சென்றோம் அப்படின்னு சொல்றார். நோய்வாய்ப்பட்டு அவரை போய் விசாரிக்க போறாங்க. அந்த நோயிலேயே அவர் என்ன செய்து விடுகிறார், மரணித்து விடுகிறார். மரணமடைந்ததற்கு பிறகு அவரை எங்க அடக்கம் பண்ணோம், தஃபனாஹு, அவரை நாங்கள் அடக்கம் செய்தோம். மக்காவில் அவரை அடக்கம் செய்தோம். எங்க, ஃபி மக்பரத்தில் முஹாஜிரீன், முஹாஜிர்கள் அடக்கப்படக்கூடிய
அந்த மக்பராவில கபரில அவரை நாங்கள் அடக்கம் செய்தோம் என்று அவர் சொல்கிறார். இது சொல்லக்கூடியவர் யார்? அபூவாக்கித் அல்-லைஸியை நேரடியாக சந்தித்தவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அதற்கு பின்னாடி அந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், யாரை அந்த இடத்துல அடக்குவாங்கன்னு கேட்டா, மக்காவில இருந்து மதீனாவிற்கு அவர் ஹிஜ்ரத் சென்று ஹஜ் செஞ்சு அதுக்கு பிறகு மக்காவிற்கு வந்து மக்காவில மரணமடைந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கு அங்க என்ன செய்வாங்க, அடக்கம் செய்வாங்க. அதான் அந்த கபறுகள்ல முஹாஜில அடக்கக்கூடிய வளமை. அப்ப அந்த இடத்தில் இவர் அடக்கப்படுகிறார் என்றால், இவர் மக்கா வெற்றியின் போது அவர் இஸ்லாத்திற்கு வந்திருக்க முடியாது. மக்கா வெற்றியின் போது அவர் இஸ்லாத்திற்கு வந்தவராக இருந்தால் முஹாஜிராக அவர் இருந்திருக்க முடியாது. அப்ப முஹாஜிரா இருந்திருந்தால் இது பொய்ன்னு ஆயிடும். ஆனால் அவர் முஹாஜிரா இருந்தாரு, முஹாஜிருடைய கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டார் என்ற ஒரு ஆதாரபூர்வமான செய்தியை அவரை நேரடியாக சந்தித்த ஒருவர் சொல்கிறார் என்றால், அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா போயிடும். அடுத்ததாக, இவர் ஆரம்பகால முஸ்லிம் அல்ல, மக்கா வெற்றியின் போதுதான் அவர் இஸ்லாத்திற்கு வந்தார் என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த அறிவிப்பையும் நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் யாரெல்லாம் அந்த செய்தியை சொல்றாங்க? இமாம் தஹபி சொல்றாங்க, இமாம் இப்னு முந்தா சொல்றாங்க, இமாம் இப்னு அசாக்கிர் சொல்றாங்க, இமாம் அபு நுஐம் சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் மக்கா வெற்றியின் போதுதான் இஸ்லாத்திற்கு வந்தார் என்பதற்கு என்ன செய்தி ஆதாரமாக காட்டுறாங்கன்னு கேட்டா, நஹ்னு ஹதீசு அஹ்தின் பி குஃப்ர், நாங்கள் அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று அவரே சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லுகிற அடிப்படையில் முஹாஜிரா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் இந்த 4 இமாம்களும் மறுக்கிறாங்க. இப்ப இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இவர் தாத் அன்வாத் என்கிற அந்த மரத்தை கேட்டாங்க இல்லையா, அந்த மரத்தை கேட்ட அந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிவிப்புகள் வருகிறது. அந்த நிறைய அறிவிப்புகள்ல, பெரும்பாலான அறிவிப்புகள்ல இவர் நாங்க புதிதாக அன்றைய காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற வார்த்தை என்ன செய்யப்படல, அதுல இடம்படல. இது மாதிரியான சில அறிவிப்புகள் என்ன செய்யுது, இடம்பெறுது. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்கிறது? ஆதாரபூர்வமாக அவர் முஹாஜிர் என்ற ஒரு அறிவிப்புல வந்துருது, அவர் அந்த முஹாஜிர் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று வருகிறது. அதே போன்று இந்த தாத்தன்வாத் மரத்தை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள்ல பல ஹதீசுகள்ல இந்த வாசகங்கள் வராமல் வருகிறது, சில ஹதீசுகள்ல இந்த வாசகங்கள் வருகிறது. அப்ப இதை எவ்வாறு புரிந்து கொள்கிறதுன்னு கேட்டா, அபூவாக்கித் லைஸ் என்கிற ஒரு நபித்தோழர், இவர் தாத் அன்வாத் என்கிற மரத்தை அப்படி புனித மரமா ஆக்கித்தாங்கன்னு கேட்டிருப்பாரா அப்படின்னு இன்றைக்கு நாம சிந்திக்கிறோம் இல்லையா. அதனால தானே வலிந்து போய் அவர் புதிய முஸ்லீம் அப்படின்னு நம்ம சித்தரிக்கிறாரு அப்பாஸ் அலி அவர்கள். அந்த மாதிரி அன்றைய காலத்தில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு நபித்தோழர்கள் கேட்டிருப்பாங்களா என்று புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர் என்று அப்பாஸ் அலி இன்றைக்கு திணிப்பதை போன்று யாராவது ஏதாவது ஒரு காரணத்திற்காக அல்லது இதே ஒரு காரணத்திற்காக இந்த செய்தியை திணித்திருப்பதற்கும் கூடும். அப்ப இந்த ஒரு செய்தியை வைத்துத்தான் அவர் ஆரம்பகால முஸ்லிம் இல்லை என்பதற்கு இந்த இமாம் தஹபி, இமாம் இப்னு முந்தா, இமாம் இப்னு அசாக்கிர், அபு நுஐம் இவங்கெல்லாம் சொல்றாங்க. இந்த அறிவிப்பு தவறு என்பதற்கு நாம் இன்னொரு ஆதாரமா காட்டுறோம். இப்னு அசாக்கிர்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அதே அபூவாக்கித் லைஸி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அப்ப அவரை போய் நோய்வாய் விசாரிக்கிற நேரத்தில் அவர்கிட்ட கூடுதலாக அங்க நோய்வாய் விசாரிக்க போன நபர்கள் ஒரு செய்தியை கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடன் ஸலாத்துல் ஹவுஃப் அச்சநிலை தொழுகையை நீங்க தொழுதிருக்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்படுது. அப்ப அபூவாக்கித் லைஸி சொன்னாரா, ஆமா நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஸலாத்துல் ஹவுஃபை தொழுதிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தொழுகை எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுது காட்டினார்கள் என்கிற அந்த ஸலாத்துல் ஹவுஃபை பற்றியும் வர்ணித்தார் என்று அந்த இப்னு அசாக்கிர்ல அந்த செய்தி இடம்பெறுது. இப்போ ஸலாத்துல் ஹவுஃப் என்கிற அந்த தொழுகை எப்போது நடந்தது, எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி ஒரு அச்சநிலை தொழுகை நடத்தினாங்க அப்படிங்கிற செய்தியை நாம தெரிஞ்சுக்கிறதா இருந்தா, புகாரில ஒரு செய்தி என்ன செய்யறது இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நஜ்துக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு படைப்பிரிவை அனுப்புறாங்க. அந்த படைப்பிரிவை அனுப்புகிற அந்த காலகட்டம் மிக 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 ஒரு வறுமையான ஒரு காலகட்டம். நிறைய நபித்தோழர்கள் போறாங்க, அவர்கள் பயணித்து போவதற்கு கூட சரியான ஒட்டகங்கள் இல்லை.
ஒரு ஒட்டகையில் 6 நபர்கள் சென்றாங்கன்னு வருது. காலுகளுக்கு செப்பல் இல்லை. செப்பல் இல்லாமையே அந்த பாலைவன மணல்ல நடந்து போறாங்க. அதனால் அவருடைய நெகங்கள் எல்லாம் கலண்டு விழுந்தது என்றெல்லாம் அந்த செய்தியில பார்க்கிறோம். அதனால அந்த நெகங்கள்லாம் கலண்டு விழுந்த அந்த ரத்தம் சிந்தியதுனால அந்த காயங்கள் என்ன செய்வாங்கன்னா துண்டு துணியை கிழித்து அதை கட்டிக்கிட்டு நபித்தோடர்கள் நடந்து போனாங்க. அதனாலேயே அந்த படைப்பிரிவுக்கு தாத்து ரிகாவ், துண்டு துணி போர் என்ற ஒரு பெயரே அவர்களுக்கு அதில் இடப்பட்டது. அப்படி அந்த படைப்பிரிவு போய் நஜ்துல அவங்க என்ன செய்யறாங்க, முற்றுகையிடுறாங்க. அப்படி முற்றுகை இடுகிற நேரத்தில் அந்த நஜ்துல உள்ள அந்த மக்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, எதிரிகள் பெண்களை மாட்டு விட்டுட்டு ஒரு மலை பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப படைப்பிரிவு அங்க இருக்கிறது. அசர் நேர தொழுகை, எல்லோரும் தொழுகைக்கு நின்றுட்டா எதிரிகள் வந்து தாக்கிடுவான். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த சலாத்துல் ஹவுஃப் என்கிற ஒரு தொழுகை முறையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த நஜ்து படைப்பிரிவுக்கு தான் முதல் என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. அப்ப அபு வாக்கித் லைஸியும் அல்லாஹுடைய தூதரோடு சலாத்துல் ஹவுஃப் தொழுகையை அவர் தொழுகிறார் என்ற அந்த செய்தியை வைத்து நாம பார்த்தோம் சொன்னா, அப்ப நஜ்து படைப்பிரிவோடு இவரும் என்ன செய்திருக்கிறாரு, போயிருக்கிறான்னு தெரியுது. இந்த நஜ்து படைப்பிரிவுக்கு அந்த தாக்கு ரிகாவ் போர் அந்த படைக்கு எப்போது சென்றார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறப்ப ஹிஜ்ரி 4 நடந்ததாக வரலாறுல பார்க்கிறோம். மக்கா வெற்றி எப்போது நடந்தது, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8. அப்ப ஹிஜ்ரி 8க்கு முன்னாடியே 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மதீனாவில் இருந்திருக்கிறாரு. நஜ்து படைப்பிரிவோடு அவர் போயிருக்கிறாரு. அந்த தாத்து ரிகாவுடைய அந்த இதுல கலந்து கொண்டதுனால சலாத்துல் ஹவுஃப் என்கிற தொழுகையும் அவர் என்ன செய்திருக்கிறாரு, தொழுது இருக்கிறாருங்கிறது பார்க்கிறோம். அப்ப இந்த ஆதாரம் எதை காட்டுகிறது என்றால், அப்ப அபு வாக்கித் லைஸி என்கிற அந்த நபி தோழர் மக்கா வெற்றியின் போது அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவர் ஆழமாக முஸ்லீம்கள் தான். அவர் ஹிஜ்ரி 4க்கு முன்னாடியே அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார். அதனால் அங்கே போய் அவர் தொழுகிறார் என்கிற ஒரு செய்தியும் இதுல நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப அப்பாஸ் அலி அவர்கள் இதெல்லாம் சரியாக ஆய்வு செய்யாமல் தான் அவர் என்ன செய்யறாரு, அபுல் வாக்கித் லைஸி அவர்கள் மக்கா வெற்றியின் போது அல்லது அந்த வெற்றிக்கு 2 நாட்கள் 3 நாட்களின் போது இஸ்லாத்திற்கு வந்தார் என்று எடுத்துக்கொள்ளணும் என்று அவர் முஹாஜிர் என்பதை அவரால் மறுக்க முடியாமல் அவராக ஒரு கற்பனை செய்தி சொல்கிறார். அது கற்பனை தவறு என்பதையும், அவர் ஆரம்பகால முஸ்லிம் என்பதையும், அவர் மதீனாவிலேயே தங்கியிருந்திருக்கிறார் என்பதையும், அல்லாஹுடைய தூதர்கள் அனுப்பிய படைப்பிரிவில் அவர் சென்றிருக்கிறார் என்பதும், சலாத்துல் ஹவுஃப் அவர் தொழுதிருக்கிறார் என்பதையும் வைத்து நாம் பார்க்கிற பொழுது அவர் ஆரம்பகால முஸ்லீம் என்று சகோதரர் பிஜே அவர்கள் சொன்ன அந்த கருத்து என்பது தவறான கருத்தாகாது. அது சரியான கருத்து தான். சரியான கருத்து தான் என்பதை சரியாக ஆய்வு செய்யாமலோ அல்லது தனி மனித குரோதத்தினாலோ அப்பாஸ் அலி அவர்கள் இந்த உண்மையை விளங்காமல் இருக்கிறார் என்பதைத்தான் இதில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று சகோதரர் அப்பாஸ் அலி அவர்கள் இன்னொரு செய்தியும் அவர் விளங்கிக் கொள்ளணும். லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரத் என்பது எப்போது நடக்கும் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அங்கு வாழவே முடியாது என்கிற ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு அவர்கள் கடும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில்தான் ஹிஜ்ரத் என்பது நடக்கும். அந்த மக்கா வெற்றிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ள சம்பவம் என்ன, அவ்வளவு எதிர்ப்புகள் மக்காவில் இருந்ததா என்றால் அவ்வளவு எதிர்ப்புகள் எல்லாம் மக்காவில் கிடையாது. அல்லாஹுடைய தூதர்கள் எப்போதும் வரலாம், வெற்றி கொள்ளலாம் என்கிற ஒரு சூழ்நிலை தான் மக்காவில் இருந்தது. எதிர்ப்பாளர்களுடைய எதிர்ப்பும் முனை வழங்கி போய்தான் என்ன செய்தது இருந்தது தவிர, அந்த மக்கா வெற்றியினுடைய அந்த நாட்களில் அல்லது அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை போன்ற எதிர்ப்புணர்வு அங்கு கிடையாது. அப்ப இந்த வரலாறு எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, அப்ப மக்கா வெற்றிக்கு சமீபத்திலோ அல்லது மக்கா வெற்றியின் தினத்திலோ ஒரு ஹிஜ்ரத் செய்தார் என்பது இந்த வரலாற்றிற்கு முரணுக்கு அது முரணா போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் இல்லையா, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது. அப்ப அந்த செய்திக்கு முரணா போயிடும். அப்ப இந்த செய்தியெல்லாம் வைத்து பார்த்தால், அப்ப அபு வாக்கித் லைஸி என்கிற அந்த தோழர் மக்கா வெற்றிக்கு முன்பாகவே, அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் ஹிஜ்ரத் செய்தவர், மதீனாவில் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்குத்தான் ஆதாரமாக அமையுமே தவிர, அவர் அந்த மக்கா வெற்றி தினத்தன்றோ அல்லது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்பாகவோ
அவர் இஸ்லாத்தை தழுவியிருக்கலாம் என்ற அப்பாஸ் அலி அவர்களுடைய அந்த கற்பனைக்கோ இங்கு இடமே கிடையாது. அவர் ஆரம்பகால முஸ்லீம் தான் என்பதற்கு நிறைய இந்த ஆதாரங்களை கொண்டு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நிரூபி இருக்கிறோம் என்பதை மக்களாகிய நீங்கள் வழங்கிக் கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அவர்கள் வைக்கக்கூடிய என்னென்ன வாதம் வைத்திருக்கிறாரோ அதில் என்னென்ன உடல்கள் இருக்கிறதோ அதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம்.